Hello guys. Hello guys, welcome back to our channel. So today we'll be doing the arch rivals, the southern rivalry, CSK versus RCB. So the match number 11. So Mr. Sriram, your initial thoughts on this match and RCB's last match performance. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் ரைவல்ரியா இருக்காது. ஃப்ரம் 25 இட்ஸ் நாட் பீன் அ ரைவல்ரி. மோர் ஆர் லெஸ் ஒன் சைடட் மேட்சாக தான் போகுது. ஆர்சிபி கன் ஃபார்ம்ல இருக்காங்க. எந்த இதுவுமே கிடையாது. ஐ மீன் ஈவன் நம்ம எதிர்பார்த்த டஃபி கூட இது பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் நல்லா போட்டாரு. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் மேட்சும் அவ்வளோ சீக்கிரம் சேஸ் பண்ணதுல நல்லா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அதர் ரன் சிஎஸ்கே ஆல்ரெடி ஷோல்டர்ஸ் ஆர் டவுன். இப்பவே ஒரு மாதிரி சீசனோட எண்டுக்கு வந்த மாதிரி இருக்காங்க. ஏன் புவர் பிளானிங் தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம். ஸோ இதான் என்னோட இனிஷியல் தாட். ஸோ ஆர்சிபி பத்தி பேசணும்னா லாஸ்ட் மேட்ச் வந்து புவி கூட சரி அவங்க ஃபாஸ்ட் போலிங் ஃபயர் பண்ணாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் போலிங் பண்றது. ஆனா ஜேக்கப் டஃபி செமையா போட்டாரு. அதுவும் ஒரு எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் அகேன்ஸ்டா அவங்கள 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ஏன்னா இங்க எப்படி நீங்க ஒரு 30 for 4 இருந்தா கூட நீங்க ஒரு டீசென்ட் பேட்டிங் ஆனாலே 200 வந்துரும் சின்னசுவாமியில. கண்டிப்பா அதான் வந்துருச்சு சேம். ஆனா லாஸ்ட் மேட்ச் அவங்க ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கினாங்க. அது நம்மளுக்கு தெரியும். சின்னசுவாமிலாம் ஸ்பின்னர் போட ரொம்ப கஷ்டம். எட்ஜு பட்டாலே கொடகலப்புனாலே 6 போயிரும். ஸோ அவங்க பேட்டிங் லைனை பத்தி பேசணும்னு அவசியமே இல்லை. 215 ஓவர்ஸ்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு சிஎஸ்கே. ஸோ இட்ஸ் கோனா பி a deep discussion. So you start off. சிஎஸ்கே நம்ம ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம். ப்ரீ சீசன் ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே டீம் நிறைய யங்ஸ்டர் வச்சிருக்காங்க. பட் எனக்கு இப்போ செகண்ட் மேட்ச்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா ரோல் கிளாரிட்டி இல்லை. யார் எந்த ரோலுக்கு விளையாட போறாங்கன்றதுல தெரியல. இப்பவே சாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. கிருத்தி லைன்ல இருக்கீங்களா? One minute. You continue. ஓகே. ரோல் கிளாரிட்டி இல்லை. சி யூ ஹாவ் டு டிஃபைன் லைக் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், சர்ஃப்ராஸ் கான் தான் என்னோட இதுனா அவங்க 3 பேரும் தான் இருக்கணும். ஒரு 5 மேட்சுக்கு இருக்கணும். ஓகே, நான் பிரசாந்த் வீர் வந்து ஆல்ரவுண்டர் நான் நினைச்சிட்டேன். ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு தான் 14 crore எடுத்திருக்கேன். எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்கானது பிரசாந்த் வீர் ஒழுங்கா பேட்டிங் பண்ணலான்னு கிடையாது. லைக் 5-6 பால்ஸா 7 பால்ஸ் தான் பிடிச்சாரு. டெபியூ மேட்ச் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவருக்கு ஏன் ஒரு ஓவர் கூட கொடுக்கல? வேற சஹர் அவ்வளோ ரன் போனாரு. பட் ஸ்டில் கண்டினியூ வித் சஹர் ஃபார் 4 overs. ஏன் ஒய் நாட் 1 or 2 overs ஃபார் பிரசாந்த் வீர்? நீங்க அப்புறம் எப்படி நீங்க டிஃபைன் பண்ண முடியும் அந்த பிளேயரோட குவாலிட்டியே? இல்லை அந்த நீங்க கண்டிப்பா ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ பிளானிங் சரியில்லையா? எனக்கு இந்த நேற்றுக்கு தோத்ததை விட எனக்கு இதுதான் எனக்கு பெரிய கன்சர்னா இருக்கு. அதுக்கு நீங்க அகில் ஹுசைனோ ஓவர்டனா எடுத்துட்டு வந்திருக்கலாமே. பியூர் பவுலிங் 4 ஓவர் கண்டிப்பா போட்டிருப்பாங்களா அவங்க? ஏன்னா நேற்றுக்கு 5 overs தான் இருந்து 5 bowlers தான் இருந்தாங்க. 6 bowling ஆப்ஷன் இல்லை. அகில் ஹுசைன் வந்திருந்தாருன்னா பவர் பிளேல கொஞ்சம் ரன்னை கண்டெயின் பண்ணியிருப்பாருல்ல அகெயின்ஸ்ட் பிரப்சிம்ரனுக்கும் பிரேயான் சாரியாக்கும். ஸோ அது ஒரு இது. அதே மாதிரி ஸ்டில் பிலீவ் உர்வில் பட்டேல் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கார்த்திக் சர்மாவை நம்பி எடுத்துட்டாங்க. ஸோ தே ஹாவ் டு கோ வித் ஈவன் கப்புள் ஆஃப் மேட்சஸ் பிஃபோர் டிசைடிங் இஸ் குவாலிட்டி. ஸோ பவுலிங் பெரிய கன்சர்ன் தான். ஸோ அகில் ஹுசைன், நூர் அகமது, பிரசாந்த் வீர் பிளஸ் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் கொஞ்சம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரை டச் பண்ணணும்னா கார்த்திக் சர்மா வந்து அவரோட நான் 2 games ஐ டோன்ட் வாண்ட் டு டிசைட். ஆனா அவருக்கு கரெக்டான ரோல் இல்லை. அவர் மூஞ்சில எனக்கு அவர் பேட்டிங் விளையாட போதே எனக்கு ஒரு மாதிரி பயம் தெரியுது அவர் மூஞ்சில எனக்கு. எக்ஸாக்ட்லி ஒரு ஃப்ரீடமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா அவர் பார்த்தா எல்லாம் போல கீழே அடிக்க போய் தான் அவுட் ஆனார். 2 மேட்சும் ஃபிளிக்காட போய் அவுட் ஆனார். ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு அவுட் ஆனாரு. பிரசாந்த் வீர் 7 balls தான் ஆனாரு. 7 balls wasn't convincing. அப்படின்னா ஐ வாண்ட் டு மீன் தட் அவர் ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச் இல்லை.
ஐ ஃபீல் தட்ஸ் அ டீம் மேனேஜ்மெண்ட் ஃபால்ட் பிகாஸ் இஸ் அ வெரி யங் பிளேயர். அப்புறம் கார்த்திக் ஷர்மா வந்து 13 மேட்சஸ் ஆடி இருக்காரு T20s. பிரசாந்த் வீர் 8 மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு நீங்க ரோல் கிளாரிட்டி கொடுத்தா ஃபியர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஒரு அனிகேத் வர்மாரு 2 சீசன்ஸா என்ன பண்றாரோ. ஆனா நீங்க ஒரு கிளாரிட்டி இல்லாட்டி அவங்களுக்கு பயம் கண்டிப்பா இருக்கும். கிளாரிட்டி ஒண்ணு, அதே மாதிரி பேனிக். ஸோ போன மேட்ச் விளாட்றவங்க அடுத்த மேட்ச் இருக்க மாட்டேங்கிறாங்கன்றப்ப ஒரு பிளேயரை கொண்டு வந்துட்டோம்னா சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் எனி டீம், நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இவங்கள தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணிட்டோம்னா கிவ் 5 to 6 சான்சஸ் பிஃபோர் டிராப்பிங் தம். இப்போ நீ ஓவர்டன் போன மேட்ச் இருந்தார், இந்த மேட்ச் ஓவர்டன் கிடையாது, என்ன காரணம்னு தெரியாது. ஸோ பிச்சு வந்து இவர் எனிவே பிரசாந்த் வீர் ஆடுறாருன்னா ஓவர்டனே தாராளமாக கொண்டு வந்திருக்கலாம் மேபி. ஆனால் வேற எந்த பிளேஸ்ல கொண்டு வரது கொஞ்சம் டவுட் தான். பட் ராகுல் கரெக்ட், ராகுல் சாருக்கு வரல கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம 2 ஃபாரின் பிளேயர் தான் விளாடணும், கொண்டு வந்திருக்கலாம். ஏன் கொண்டு வரல தெரியல. பிரசாந்த் வீரை டெபியூ பண்ணிட்டோம், ஆனால் அவரோட பிரைமரி ரோல் வந்து பவுலிங்கு. ஆனால் பவுலிங் பண்றதுக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. அப்புறம் என்ன ரோல் கிளாரிட்டி இருக்கு? ஸோ எல்லாருக்கும் ஒரு பேனிக் இருக்குமா இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளை டிராப் பண்ணிடுவாங்களோ? ஆல்ரெடி 14 crore அவங்களுக்கு ஒரு ஹை பிரைஸ் டாகே ஒரு ப்ரெஷர் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பட் என்டையர் டீமே ஆஃப்டர் 6-7 hours பார்க்கும்போதே ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாங்க. யாருமே அந்த ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்கும் அந்த புஷ் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பா நான் இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு அந்த 10th ஓவர் மார்க்ல ஒரு 107 ரன்ஸ் இருந்துச்சு சேஸ் பண்றப்ப பஞ்சாப்க்கு. அந்த ஓவர் ஒரு 16 ரன்ஸ் போச்சு. ராகுல் சர் ஒரு 15 to 16 ரன்ஸ் போச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 2 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் ஷோல்டர் டிராப். யாரும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்ல. இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் தான். ஆனா இது மேட்ச் ஒரு இம்பாக்டே சேஞ்ச் பண்ணலாம். ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் டீம்லே. என்னதான் யங் பிளேயர்ஸ் இருந்தாலும் ஐ ஃபீல் அவங்க கொஞ்சம் பயத்துல இருக்காங்கன்னு தான் சிம்பிளா சொல்ல முடியும். 100% கான்ஃபிடன்ஸ் இல்லை. கான்ஃபிடன்ஸ் யார் எனக்கு என்னமோ ஈவன் கேப்டன்டே இல்லாத மாதிரி தான் தோணுது. ஸோ நான் பிளேயிங் 11 இந்த மேட்ச்க்கு என்ன ஆடுவேன்னா ஐல் கோ வித் த சேம் டாப் 5. தூபே வரைக்கும் சேம். அதுக்கப்புறம் பிரெவிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மேட்ச் விளையாட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பிக் ப்ளோ தான் அவர் இல்லைனா. பிக் ப்ளோ தான். ஏன்னா அதுவும் சின்ன சுவாமியில பிரெவிஸ் கண்டிப்பா படும். அப்புறம் ஐல் கோ வித் ஓவர்டன் அண்ட் அகில் ஹுசைன், நூர் அஹமத், அன்ஷுல் கம்போஜ், கலீல் அண்ட் குர்ஜப்ரீத் சிங். ஸோ லாஸ்ட்ல மேட்ச்ல இருந்து யாருக்கு பதிலா ஓவர்டன் அகில் ஹுசைன் வராங்க? மேட் ஹென்ரி அண்ட் பிரசாந்த் வீர். அப்ப ராகுல் சார் ஸ்டில் பிளேயிங்? இல்ல ராகுல் சார் பிளே பண்ண மாட்டாரு. அப்போ நூர் அஹமத் மேட் ஹென்ரிக்கு பதிலா ஓவர்டன். அகில் ஹுசைன் வந்து ராகுல் சார் குர்ஜப்ரீத் சிங். ஓகே, சோ 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகே, பேட்டிங் வீக்கா இருதா? பேட்டிங் ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திக் சர்மாக்கு அப்புறம் பேட்டிங் ஆள் இருக்க மாட்டாங்களா? கார்த்திக் சர்மா வந்து பிரெவிஸ் ஃபிட்டா இருந்தா கார்த்திக் சர்மாவோட இடத்துல வந்துருவாரு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி இருந்தாலும் 6 பேட்டர்ஸ் தானே இருப்பாங்க. ஏன்னா 7th அகில் ஹுசைன் வந்துருவாரு. இல்ல 7th ஓவர்டன் 8th அகில் ஹுசைன். ரொம்ப வீக்கான ஓகே பவுலிங் இதுதான். பட் ஆனா இப்ப இருக்கிற பேட்டிங்ல இதே 6ல கார்த்திக் சர்மா, 7ல பிரசாந்த் வீருக்கு ஐ ஃபீல் ஓவர்டன் அண்ட் அகில் ஹுசைன் பெட்டர் தான். சின்ன சுவாமியில 6 அடிக்கிறது தான் மேட்டர். எத்தனை 6 யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா அகில் ஹுசைன் ஆடலாட்டி ஐ திங்க் nobody can stop விராட் கோலி tomorrow. ஐ பிலீவ் ஈவன் ஓவர்டனுக்கு பதிலா குர்ஜப்ரீத் சிங் கூட வந்துட்டு போட்டோம். பட் ஓவர்டனுக்கு பதிலா உர்வில் பட்டேல் கொண்டு வரணும்ன்றது என்னோட ஒரு ஐடியா. பார்க்கலாம். சோ வாட் சிஎஸ் தெரியல. இப்பவே பாருங்க 3வது மேட்ச் இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம்னா இதே 11ஓட போனா ஐ திங்க் ஒரு கிராஷிங் டெஃபிட் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இந்த 11 கண்டிப்பா மாடிஃபை பண்ணியே ஆகணும் என்ன கேட்டா. ஏன்னா பிளேயர்ஸ் மேல டீம் மேனேஜ்மெண்ட்க்கு நீங்க 28 crores 2 பிளேயர் எடுத்திருக்கீங்க. அவங்க மேல கான்ஃபிடன்ஸே இல்லாட்டி ட்ரஸ்டா? கரெக்ட்.
So, Mr. Sriram, your key players for the day. ஆர்சிபி சைட்ல கோலின்னு நான் சொல்ல மாட்டேன். சுஷில் கோலி ஆடத்தான் போறாரு. தேவதத் படிக்கல், அப்புறம் பவுலிங்ல குருணால் பாண்டியா. So, சிஎஸ்கேல பேட்டிங் வந்து தூபே, பவுலிங்ல கலீல். so நான் வந்து I'll go with விராட் கோலி. நான் கண்டிப்பா பேட்டிங்ல போறேன். bowlingல I'll go for சுயாஷ் சர்மா. அண்ட் சிஎஸ்கேல வந்து I'll go with சஞ்சு சாம்சன். நாளைக்கு ஃபயர் பண்ணியே ஆகணும். சிஎஸ்கே ஷுட் வின். ஸோ சஞ்சு சாம்சன். அண்ட் bowlingல வந்து கலீல் அஹமத். ஏன்னா அவர் இப்ப கொஞ்சம் டீசெண்டா போட்டுட்டு இருக்காரு. ஸோ நல்லாவே போறாரு. லாஸ்ட் சீசன்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா போற பவுலர் வந்து கலீல் அஹமத், நோ டவுட். சம்டைம்ஸ் 2 போலாம், பட் அவரோட லைன் அண்ட் லென்த் எஸ்பெஷலி பவர் பிளேல வேற மாதிரி இருக்கு. So, Mr. Sriram, your prediction for the day? ஆர்சிபி தான், டவுட்டே கிடையாது. கஷ்டமா தான் இருக்கு, பட் 80-20. நானும் நான் லாஸ்ட் டைம் மாதிரி I don't want to tell that CSK will give a fight. I don't want to expect anything from this match. I just want to I expect CSK to win the toss. yeah, prediction: CSK win the toss, elected to bowl. They have a 40% chance நான் சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா டிஃபெண்டிங் த டோட்டல்னா I'll go with 85-15. சாரி ஃபார் டெல்லிங் திஸ். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஃபேனா 230 அடிச்சாலும் பத்தாது. கண்டிப்பா 230 அடிச்சாலும் பத்தாது. சோ கண்டிப்பா சிஎஸ்கே ஷுட் வின் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ தட்ஸ் இன் காட்ஸ் ஃபேத். அதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு வின் வந்து டீமோட மொமெண்டத்தையே மாத்தும். ஸோ அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. ஆயுஷ் மாத்திரோட இன்னிங்ஸ் இருந்தா கூட அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர்ல இருந்து வரல. அதனாலதான் நம்ம 210 அண்ட் எஸ்பெஷலி லாட் ஆஃப் டாட் பால்ஸ், 40 டாட் பால்ஸ் ப்ரிசைஸா சொல்லணும்னா. ஸோ அவுட் ஆஃப் 120, 40 டாட் பால்ஸ் நெவர் கோயிங் டு பி வின். ஸோ மேபி அதில் ஒரு 230 கூட அடிச்சிருக்கலாம். அந்த ரிமைனிங் 10 டாட் பால்ஸை குறைச்சிருந்தா 20-25 டாட் பால்ஸ் ஓகே தான். மிச்சம் ஒரு 15 டாட் பால்ஸ் ரொம்ப அதிகம். அதை வந்து ஒரு கேஷ் பண்ணி ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். ஏன்னா இந்த பவுலிங்க்கு நம்ம சீசன்ல நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், நம்ம பேட்டிங் ஹெவி டீமா தான் போக போறோம்னு. அப்போ பேட்டிங் அதை பண்ணி தானே ஆகணும், வேற வழி கிடையாது. கரெக்ட். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து ஆப்ஷன்ல கொஞ்சம் டச் அப் பண்ணணும்னா சிஎஸ்கே வந்து செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ்ல போனாங்க. அப்புறம் ஒரு இன்னொரு டீம் எடுத்துக்கலாம், ஒரு பஞ்சாப் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். அவங்க 5 crores போனாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து மிஸ்டர் ஸ்ரீராம், டு யூ திங்க் எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஸ்குவாட் கம்பேரிங் டு லாஸ்ட் இயர்? எனக்கு பெரிய ரெக்ரெட் வந்து எல்லா பிஷ்னா ரிலீஸ் பண்ணாங்க எல்எஸ்ஜி. அது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர் ஆஸ்பெக்டா தான் நான் பாக்குறேன். எனக்கு ஆப்ஷன்ல ஒரு மேஜர் மிஸ்ஸா நான் பாக்குறது சிஎஸ்கே நாட் பிக்கிங் ரவி பிஷ்னாய் தான். பிரசாந்த் வீர் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க, பட் ஆப்வியஸா பணம் இருக்கு, எடுத்துட்டாங்க, வேற பெருசா ஆப்ஷன் இல்ல. ஜேசன் ஹோல்டர் ஓகே, பட் ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கலன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா நல்லா. இப்ப ஈவன் இன்னைக்கு மேட்ச் கூட பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மேட்ச் இல்ல, அவருக்கு ஏஜ் இருக்கு. ஒரு 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 பேட் சீசன் வந்து அவர் வந்து இது பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவர் நம்பர் 1 T20 போலரா கூட இருந்திருக்காரு கொஞ்ச நாள். கண்டிப்பா கம்பேக் கொடுக்க முடியும். ராகுல் சார் மாதிரி ஒரு பவுலர் எடுக்கிறதுக்கு ரவி பிஷ்னாய் ஃபார் பெட்டர் தான் நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கு. மெகா ஆக்ஷன் மிஸ்டேக்கு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே நமக்கு யாரெல்லாம் நல்லா பண்ணாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு, ஈவன் யங்ஸ்டர் துஷார் தேஷ்பாண்டேல யங்ஸ்டர் விட்டுட்டு நம்ம நிறைய சொதப்பிட்டோம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மினியாக்கன்ல ரவி பிஷ்னாய் எடுக்காம போனது எனக்கு என்னை கிட்ட பெரிய என்னை கிட்ட ஒரு ரெக்ரெட் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு அனலிஸ்ட் பண்ணி பேசியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபேனா பேசணும்னா கண்டிப்பா ருத்ராஜ் கேக்கோட கேப்டன்சி பார்க்கும்போது உண்மையிலே நான் தோனியோட கேப்டன்சியை மிஸ் பண்றேன், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா தோனி வந்து எப்படின்னா ஒரு லாஸ்ட் ஓவர் கூட ஒரு யங்ஸ்டர் கொடுக்க தயங்க மாட்டாரு. அதாவது he wants the player to improve. No, Dhoni specialty, he puts the player under the pressure and then அதுல இருந்து அவங்க எப்படி செரிஷ் பண்ணிட்டு. துஷார் தேஷ்பாண்டே நம்ம எவ்வளவு திட்டி இருப்போம் 22 சீசன் 2022ல வந்தாரு நினைக்கிறேன். எப்படி திட்டி இருப்போம்.
வந்தாலே 20 ரன் மாறி டெத். ஆனா துஷார் தேஷ்பாண்டேக்கு டெத்ல குடுத்து 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 தானே 23ல என்ன பண்ணாரு, 24ல நல்லா பண்ணாரு. அதோட பிரைம் எக்ஸாம்பிள் இன்னைக்கு. இன்னைக்கு ஜிடியோட எப்படி போட்டாரு. ஸோ ப்ரெஷர் குடுக்க குடுக்க தான் அவங்க கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். தோனி அதை பண்ணாரு. நாட் ஒன்லி ஃப்ரம் துஷார், ஷர்துல் தாக்கர் எடுத்துக்கலாம், தீபக் சார் எடுத்துக்கலாம், எத்தனையோ பவுலர்ஸ் நம்ம சொல்லலாம். ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல போட்டு தான் அவங்ககிட்ட இருந்து பெஸ்ட் எடுக்க முடிஞ்சது. அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ருத்ராஜிட்ட இல்ல. ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல போட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மறுபடியும் உடனே தூக்கிடுறது. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்கணும். அப்பதான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அந்த டீம் எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸை திரும்ப திரும்ப கொடுத்தா மட்டும் தானே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். Correct, correct. So we have come to the end of this video. Hope you liked it. Thanks a lot and bye. Bye.